நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இன்றைக்கு காலையில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகடவது. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான்களே, மீண்டும் ஒரு நாளில் காலை பொழுதில் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வரவும், கர்த்தருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளவா, அவருடைய நல்ல ஆலோசனையின்படி இந்த நாளை நடத்தவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளின் சிந்தனைக்காக ஆண்டவர் நமக்கு தருகிற இறை வார்த்தை நாம் வாசித்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிள்ளையின் தன்மை நடக்கையால் விளங்கும், சுத்தனோ நேர்மையாளனோ செய்கையால் விளங்கும். பிள்ளையின் தன்மை நடக்கையால் விளங்கும், சுத்தனோ நேர்மையாளனோ செய்கையால் விளங்கும். வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய செய்கைகள் வெளிப்படுத்தும். டுலைட் என்று சொல்லி ஒரு போதகர் இங்கிலாந்தில் இருந்தார். ஒரு லெண்டு காலம், தபசு காலம், இரவிலே ஆலயத்திலே ஆராதனையை நடத்திவிட்டு தெருவிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இருட்டு ஒரு பக்கம், மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, வானத்திலே அடிக்கடி மின்னல் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. இவர் அவசரமாக வீட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறார். தெருவிலே இறங்கி நடக்கத் தொடங்கின கொஞ்ச நேரத்தில் ஒரு முகமூடி மனிதன், முகத்தையெல்லாம் மூடி இருக்கிறான், அவனுடைய கையில் ஒரு சின்ன பிஸ்டல் கொண்டு வந்து அவருடைய நெற்றியில் வைத்தாயிட்டது. எங்க போகிறாய், குவாரியோ, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய், எல்லாவற்றையும் அவசரமாக எடு. இவர் சொல்லுகிறார், என்கிட்ட பணமே இல்லப்பா, நான் ஆலயத்துக்கு போய்விட்டு வருகிறேன், நான் ஒரு போதகர். அப்ப அந்த முகமூடி அணிந்த திருடன் இவருடைய கழுத்தை பார்க்கிறான். கழுத்தில் கிளர்ச்சி காலர் போட்ட சட்டை அணிந்திருக்கிற அவன் உடனே பார்க்கிறான், இவர் ஒரு பாஸ்டர், இவர்கிட்ட என்ன இருக்க போகுது என்று துப்பாக்கியை எடுத்து விட்டு சொன்னா சரி போகும். இந்த டொலைட்டு துப்பாக்கி அவன் எடுத்த பிறகு இவனை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். இவருடைய பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டு, தம்பி நீ ரொம்ப பசியா இருக்கிறது போல தெரிகிறது, இத ஒரு சாக்லேட்டு, இதை சாப்பிடு என்று கொடுக்கிற. அப்ப அந்த திருடன் சொல்லுகிறான், நோ 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 நோ, இந்த லென்ட் காலத்துல நான் இரவில் எந்த ஆகாரமும் சாப்பிடுகிறதில்லை. பாருங்க, செய்கிற தொழில் என்னது, திருட்டு, பேசுகிற வேதாந்தம் என்னது, லென்ட் காலத்தில் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஃபுல் பாஸ்டிங். அப்ப டொலைட்டு எழுதுகிறார், ஒரு கிறிஸ்தவன் திருட்டு தொழிலை செய்து கொண்டே உபவாசத்தை கடைபிடிக்க முடியுமா? ஒன்றில் அவன் செய்கிற உபவாசம் தவறாக இருக்க வேண்டும், அல்லது அவன் செய்கிற தொழில் தவறாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சமய வழிபாடுகள் என்ற நிலையிலே அவர் பார்த்தது இதைத்தான் பார்த்தார். ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்ற மக்கள் அல்லது
வழிநடத்துகின்ற தலைவர்கள் சொல்லுகின்றது ஒன்று, செய்கிறது ஒன்றாக இருக்கிறது. அவர்களுக்கு இயேசுநாதர் கொடுத்த செல்ல பெயர் மாயக்காரர்களே, குருடரான வழிகாட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, இப்படித்தான் கூப்பிட்டார். ஜனத்திலே உயர்ந்தவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் என்று கருதப்பட்ட பரிசேயரையும் வேதபாரகரையும் பார்த்துதான் இயேசுநாதர் இப்படி சொன்னார். காரணம் என்ன? பெரிய விசுவாச அறிக்கைகளை செய்கின்ற பெரிய தலைவர்களிடத்தில் இருந்த நடக்கை சிறியத்தனமாக இருந்தது, சின்னத்தனமானதாக இருந்தது. அவர்களுடைய பேச்சு ஒன்றாக இருக்கிறது, செயல் ஒன்றாக இருக்கிறது. இயேசுநாதர் இதை மாய்மாலம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையினால யாரும் சந்திக்கப்பட முடியாது. தேவாலயத்தில் வருகிற ஒருவர் தேவாலயத்தை வைத்து சத்தியம் பண்ணினா அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாங்க. தேவாலயத்துக்குள்ள இருக்கிற பொன்னை வச்சு சத்தியம் பண்ணினா அது நடக்கும்னு சொல்லாங்க. பலிபீடத்தின் பேரிலே ஒருவன் சத்தியம் பண்ணினா அது ஒண்ணும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். பலிபீடத்தின் மேல இருக்கிற காணிக்கையை வச்சு சத்தியம் பண்ணினா அது உண்மையா, உறுதியாய் நடக்கும் என்று சொல்லுகிறீர்கள். அப்ப இயேசுநாதர் கேட்கிறார், எது பெரிது? பலிபீடமா, பலிபீடத்தில் இருக்கிற காணிக்கையா, பொன்னா, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமா, எது பெருசு? வாழ்க்கையில எது பெரியது எது சிறியது என்று தெரியாத நீங்கள் எப்படி ஜனத்தை வழிநடத்த போகிறீர்கள்? நீங்கள் குருடரான வழிகாட்டிகள். அன்பான்களே, ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் செயலும் ஒருமித்து இல்லாத போது அவன் பிறருக்கு சொல்லக்கூடிய செய்தி எதுவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, காண்டக்ட் இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் கேரக்டர். நம்முடைய நடக்கை தான் நம்முடைய குணம் என்ன என்பதற்கான அடையாளம். நம்முடைய நடக்கை சரியில்லாத போது நாம் நற்குணசாலிகள் இல்லை என்பதை ஆண்டவர் தீர்மானிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியையை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். யாக்கோபு விசுவாசமும் கிரியையும் பற்றி எழுதியிருக்கிறார். அப்படி அவர் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் மாயமற்ற கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தை உடையவர்கள், பரலோகத்தை குறித்த நம்பிக்கை உடையவர்கள் என்று நீங்கள் அறிக்கையிடுவது உண்மையானால், நீங்கள் ஞானியாகவும் விவேகியாகவும் இருக்கிறது உண்மையானால், ஞானத்துக்குரிய உங்களுடைய நடக்கையை, விசுவாசத்தை நல்ல நடக்கையினாலே காண்பியுங்கள். அன்றாட வாழ்க்கையில நீங்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய செயல்கள் உங்களுடைய விசுவாசத்தின் பிரதிபலிப்புகளாக இருக்கட்டும். எதை பேசுகிறதுக்காக பேச வேண்டும் என்று பேச வேண்டாம், சொல்லுவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டாம், அது அவசியமில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? உங்களுடைய நல்ல விசுவாசத்தை நீங்கள் நல்ல நடக்கையில வெளிக்காட்டுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் இப்படி சொல்கிறான், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் என்பதை நான் எப்படி உலகத்துக்கு சொல்லணும்? என்னுடைய பரிசுத்தமுள்ள நடக்கையின் மூலமாக நான் அதை வெளிப்படுத்தணுமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சுத்தமுள்ளவன் தன் கிரியைகளில் எல்லாம் செம்மையானவன். ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்திலே நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதை உலகத்துக்கு அறிவிப்பது எப்படி? அவனுடைய கிரியைகள் செம்மையானதாக இருக்கணும். பிள்ளையானவன் அவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவன் என்பதை அவனுடைய நடக்கையினால வெளிப்படுத்தும். பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, பிள்ளை நல்ல மாதிரி போய்கிட்டு இருக்கிறதா தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறதா என்பதை அதனுடைய நடக்கை காண்பிக்கும். நடக்கையை பார்த்து உலகம் அறிந்து கொள்ளும். அதே போல நாம சுத்தமானவங்களா நேர்மையானவர்களா என்பதை நம்முடைய செய்கை வெளிப்படுத்தும். இதைத்தான் இன்றைக்கு காலையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுநாதர் சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் கழேவனை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். உங்களுடைய நல்ல நடக்கையின் மூலமாக நீங்கள் பரலோகத்தின் கடவுளுடைய மக்கள் என்பதை உலகத்துக்கு காட்டுங்கள். அதுதான் இன்றைக்கு தேவை. தெருவில் நின்று சத்தம் போட்டு பேசுகிறதுனால, பிற சமயத்தவர்களுடைய நம்பிக்கையை புண்படுத்தி இழிவுபடுத்தி பேசுவதனால, சுவரொட்டிகளை வைப்பதனால, பெரிய பெரிய கன்வென்ஷன்களை போடுகிறதுனால மக்களை பாதிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். அன்றாட வாழ்க்கையில் சிறிய செயல்களை கூட விசுவாசத்தோடு செய்ய தொடங்கும் போது, நேர்மையான வாழ்க்கையின் மூலமாக, தூய்மையான நடக்கையின் மூலமாக, மாயமற்ற உங்களுடைய விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டும்போது அதனால் அநேகம் பேர் தொடப்படுவார்கள், அநேகம் பேர் சந்திக்கப்படுவார்கள். அதனால் அநேக மக்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் நமக்கு சொல்லுகிறார். மாய்மாலமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. யதார்த்தத்தோடு வாழ பழகுவா. நம்முடைய விசுவாசமும் கிரியையும் இணைந்து செல்லட்டும். அதன் மூலம் அநேகர் ஆண்டவரை அறிவதற்கும் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்கும் ஏதுவாகட்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கடவுள் நம்மை இந்த நாளில் தமது ஆவியினாலும் கிருபையினாலும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நமது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.